அமேசானில் ப்ராடக்ட் எப்படி செல் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அமேசானில் ப்ராடக்டை செல் பண்ணுறது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம். அதை எப்படி சொல்கிறது, அதில் நிறைய லீகல் டாக்குமெண்ட்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அமேசானில் ப்ராடக்டை செல் பண்ண ஜிஎஸ்டி தேவை. ஸோ ஜிஎஸ்டின்னு சொன்னோன்னே நிறைய பேர் பயந்துடுவீங்க. ஏன்னா ஜிஎஸ்டிலாம் வேணுமா, ஜிஎஸ்டி நான் போய் எப்படி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ஜிஎஸ்டி எடுக்கிறது. ஓகேவா, ஜிஎஸ்டி எடுக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு. இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அதில் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. சப்போஸ் போடலைன்னா கூட உங்களோட ஓனர்கிட்ட கேட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. அதே இல்லை நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு யார் பேரில் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த 4-5 டாக்குமெண்ட் தான் தேவைப்படும். நீங்கள் ஆடிட்டர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஆடிட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி ஒரு 1500 2000 ஆகும். ஜிஎஸ்டி எடுக்க 1500 2000 ஆகும். இவ்வளோ தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும். ஜிஎஸ்டி எடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் செல் பண்ணக்கூடாதுன்னு. ப்ராடக்ட்டை மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த கேட்டகரியில் வராத எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை சூஸ் பண்ணி நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுட் ப்ராடக்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து டப்பாவில் போட்டு லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அது ஒரு சர்டிஃபிகேட் வந்து அதை நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேவா, ஃபுட் ப்ராடக்டாக இருந்தால் எஃப்எஸ்ஐசின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா தான் உங்களால் ஆன்லைனில் செல் பண்ண முடியும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயும் செல் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட் வேண்டாம். அது என்னோடய சஜஷன். இன்னொன்று, ஈஸியாக உடையக்கூடிய பொருள், இந்த கிளாஸு, செராமிக்கு, பொம்மை இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ஈஸியாக உடையும். அந்த மாதிரி உடையக்கூடிய பொருள் வேணாம். ஏன்னா நீங்கள் பேக் பண்ணி அனுப்பும்போது பேக்கேஜ் எங்கேயாவது டேமேஜ் ஆகிடுச்சு, பேக்கேஜ் எங்கேயாவது தூக்கி போட்டு விளாட்றாங்க, இல்லை டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது உடஞ்சிருச்சு, கஸ்டமருக்கு போகும்போது உடஞ்சிருச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. உங்கள் காசு தான் லாஸ் ஆகும். 3வது வந்து 100 ரூபீஸு கீழே இருக்க ப்ராடக்டை செல் பண்ணாங்க. இந்த சில பேர் ஹெட்செட்டு 50 ரூபாய்க்கு ஹெட்செட்டு, அப்புறம் வந்து சின்ன பொருள்லாம் செல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன பொருள்லாம் செல் பண்ணாதீங்க, மார்ஜினே நிற்காது. ஏன்னா குட்டி பொருள்லாம் கிடைக்கிறது ஈஸி, நம்ம ஈஸியாக செல் பண்ணிடலாம் நினைக்கிறீங்க. அப்படி செல் பண்ணால் உங்களுக்கு மார்ஜினே கிடைக்காது. ஓகேவா, 100 ரூபீஸ் கீழே இருக்க பொருளை செல் பண்ணாதீங்க. என்னென்ன பொருளை செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த கேட்டகரியில் இல்லாத பொருளை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். இதை வந்து டூல் வச்சும் கண்டுபிடிக்கலாம். ஸோ டூல் வந்து ஹீலியம் 10ன்னு ஒரு டூல் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன். ஹீலியம் 10ன்னு ஒரு டூல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கூகுள் ட்ரெண்டில் போய் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கூகுள் ட்ரெண்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி வீடியோ பார்த்து கற்றுக்கங்க. ஏன்னா எல்லாத்தையும் நானே சொல்லிகிட்டு இருக்க முடியாது, நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஓகேவா, எல்லாத்தையும் நான் இப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ட்ரையே பண்ண மாட்டீங்க. இது வந்து இன்னொரு வீடியோவாக போயிடும். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சி நீங்களே ட்ரை பண்ணி நீங்களே பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹீலியம் 10ன்னு ஒரு டூல் இருக்குது. இன்னொன்று கூகுள் ட்ரெண்டுன்னு ஒரு டூல் இருக்குது. அதில் ரிசர்ச் பண்ணலாம் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சீசனை பொறுத்து செல் பண்ணுங்கள். இப்போ மழை சீசனை வந்தால் ரெயின் கோட்டு, கொடை அந்த மாதிரி செல் பண்ணுங்கள். சம்மர் சீசன் வந்தால் இந்த ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கியர் செல் பண்ணுங்கள். இந்த ஐஸ் கட்டி க்யூப்லாம் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி செல் பண்ணுங்கள். சீசனுக்கு செல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய மணி ஃப்ளோ கிடைக்கும், ப்ராடக்ட் ஃப்ளோவும் அதிகமாக கிடைக்கும், சேல்ஸும் அதிகமாகும். ஓகேவா, இது ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ட்ரை பண்ணப்போ இதான் ட்ரை பண்ணேன். சீசனுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரே ப்ராடக்ட்டை செல் பண்ணாமல் சீசனுக்கு நான் செல் பண்ணும்போது நிறைய எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஆன்லைனில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உடனே ஆன்லைனில் அதை பை பண்ண முடியுமான்னு செக் பண்ணுவீங்க. இந்த இந்தியா மார்ட்டு அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது, அதுலேருந்து பை பண்ண முடியுமான்னு நினைப்பீங்க. அதுலேருந்து பை பண்ணாதீங்க. அது என்னோட பெஸ்ட்டு சஜஷன். ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து பேரம் பேசி வாங்க. ஏன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ப்ரைஸ் கேம். ஓகேவா, யார் கம்மியான ப்ரைஸில் தராங்களோ அவங்களுக்கு தான் ஆர்டர். நீங்கள் அதிகமான ப்ரைஸில் வாங்கிட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வேலைக்காக. ஸோ நீங்கள் கம்மியான ப்ரைஸில் போய் நேராக டீலரையே பார்த்து அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை பை பண்ணுங்கள். இன்னொரு சஜஷன், இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வாங்காதீங்க. அதை வந்து 2,000 ரூபாய்க்கு ஒரு 10 ப்ராடக்ட்டு, இன்னும் 2,000 ரூபாய்க்கு ஒரு 10 ப்ராடக்ட்டு, இன்னும் 2,000 ரூபாய்க்கு ஒரு 10 ப்ராடக்ட்டு அப்படின்னு ஒரு 5 ப்ராடக்ட் வாங்குங்க. அப்படி வாங்கும்போது என்ன ஆகும்னா, ஒன்று செல்லாவாட்டியும் இன்னும் நல்லா செல்லாகும். அப்போ எது நல்லா செல்லாவதோ அதை திருப்பி விற்கலாம். ஒரே ப்ராடக்ட் 10,000 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு
ஒரே ப்ராடக்டை நான் திரும்ப சொல்கிறேன், ஒரே ப்ராடக்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. ஓகேவா? 3வது விஷயம் ப்ரைஸ் கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களோட இப்போ நீங்கள் ஒரு இப்போ தீபாவளி சீசன்னா நிறைய பேர் ட்ரெஸ்ஸு செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு டிஷர்ட் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் என்ன ப்ரைஸில் விற்கிறாங்கன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட் 500 ரூபாய்க்கு விற்கலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு யாரெல்லாம் விற்கிறான்னு செக் பண்ணுங்கள். அவங்களோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் எழுதிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் 500 ரூபாய்க்கு பண்ணலாமா, இல்லை 499 ரூபாய்க்கு பண்ணலாமா, அதெல்லாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு நீங்கள் அமேசானில் இப்போ தான் பிகினராக நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், 10,000 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது அமேசான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். நீங்கள் கற்றுக்க தான் வளருவீங்க. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதை நீங்கள் 11,000 எடுப்பீங்க. அந்த 11,000 இன்வெஸ்ட் பண்ணி 13,000 எடுப்பீங்க. இப்படி தான் ஒர்க் ஆகணும். அப்போ தான் நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும், எத்தனை வீடியோ பார்த்தாலும், கோச்சிங் போனாலும் நீங்கள் தப்பு பண்ண தான் செய்வீங்க. அதனால் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில், கம்மியான ரிஸ்கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ப்ராடக்ட் வாங்கி குமிச்சு பெரிய லாஸுக்கு ஆகாதீங்க. இதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்க்கும் நான் இப்போ சொல்ல போகிறது போதும். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் தோற்றுவீங்க. ஓகேவா? அப்படி அந்த மைண்ட் செட்டில் இறங்குங்க. ஓகேவா? கன்ஃபார்ம் நான் அமேசானில் 10,000 ரூபாய் லூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இறங்குங்க. ஓகேவா? வந்தால் ப்ராஃபிட், தோத்தா போயிடுச்சு, திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்லேருந்து. தோக்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது பணம் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த அமேசானோட அல்காரிதத்தை கற்றுக்கணும். அமேசான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணுன்னா சில விஷயத்தை இழந்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு கோர்ஸ் வாங்குற மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்களே பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே அது எப்படி பண்ணுறதுக்குன்னு எல்லா வீடியோவும் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு இதை பண்ண தெரில, எனக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆப்வியஸாக நான் சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவேன். என்கிட்ட இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் உங்களோட மெயில் ஐடியில் நான் செட் பண்ணி கொடுத்து நான் சர்வீஸ் சார்ஜ் வாங்குவேன். ஓகே, ஃப்ரீயெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, சிம்பிள். அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமேசானில் செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். குட் நைட், பாய்.